வெல்கம் டு ஏவிபி கிரிக்கெட். இன்னைக்கு மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உடுமலைப்பேட்டையில் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு. கிரவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே அவுட் ஃபீல்டு காம்பவுண்ட் சவரோடு இருக்குது. நல்ல ஃபீல்டு. உடுமலைப்பேட்டை கிரவுண்டு யூஆர்கே டோர்னமெண்ட் 50K டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் நல்லாயிருக்கும். இங்கே ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்சாக ரைசிங் ஸ்டார்ஸ் விஸ்ஸஸ் EKM. ரைசிங் ஸ்டார்ஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. EKM பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் வந்தாங்க ரெண்டு பேருமே. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், எந்த ஒரு பவர் பிளே, எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. எல்லா நோ பாலுமே இங்கே ஃப்ரீ ஹிட் உண்டு. கமிட்டி சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக முன்னாடியே போட்டுறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆதி மற்றும் ரங்கா. ஸ்ட்ரைக்கில் ஆதி, நான் ஸ்ட்ரைக்கில் ரங்கா. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சாண்டி, ஸ்ட்ரைக்கில் ஆதி. ஃபஸ்ட் பால். இந்த டோர்னமெண்ட்டில் முதல் பாலை இங்கே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாண்டி. நல்ல ஒரு அப் டு அங்கே பாக்ஸில் வெளியே போன காரணத்தினால இங்கே நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி விக்கெட்டாகவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. பவுலர் சாண்டி இங்கே ஒரு பாலை ஒயிட் காட்டி 3வது பாலை விக்கெட்டும் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனாக கமல் லெஃப்டியாக உள்ளே வந்திருக்காங்க 1 டவுனில். நெக்ஸ்ட் ஒன். அடிச்சு போட்ட பந்து சரியான கணக்கு இல்லாத காரணத்தினால கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். அங்கே ஈஸி 2. நேருக்கு நேரு இந்த தடவை விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்ப்போம். நல்ல அட்டாக் அண்ட் பேக் டு பேக். இந்த ஓவரில் 2 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர் சாண்டி. குயிக்காக 2 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனாக தமிழ் ஸ்ட்ரைக்கர். நல்ல ஃபுல் பேஸை யூஸ் பண்ணி கரெக்டான லென்த்தை எடுத்தாங்க. ஃபீல்டர் கேட்குது அந்த மூது இருக்குது. இங்கே 1-2 பார்ப்போம். ரன்னிங் பிட்டு நீங்கள் சிங்கிள். சென்சிபிள் பிளே. டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் தான் கிடைக்கும். பேக் டு பேக் சிங்கிள். அட்லாஸ்ட் இன் திஸ் ஓவர். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க சாண்டி. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் முதல் ஓவரை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சாண்டி. லாஸ்ட்டில் 5 ரன் ஆடி இருக்காங்க 2 விக்கெட் இழந்து. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணா கண்ணன். செகண்ட் ஓவர் ஸ்கோர். ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேராக செகண்ட் பண்ணி எடுத்தாங்க. மிட் விக்கெட்டாக நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். ரன்னிங் பிடின் இங்கே சிங்கிள். நல்ல ஸ்டாப். நல்ல ஒரு அப் டு அங்கே பவுலர் வந்து டாட் பவுட். சென்சிபிள் பிளே. அங்கே எஜ்ஜில் பேட்டில் கேட்ச் காரணத்தினால சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். ஏறி போனாங்க. நல்ல ஒரு அப் டு பவுலர் வந்து நல்ல பேட்ஸ்மேனை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாக்ஸில் அடித்தாங்க. டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணன். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டில் இருந்த பந்து சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் மிட் விக்கெட்டில் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். நல்ல த்ரோ கூட சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர். நேருக்கு நேரு இந்த தடவை ஃபீல்டர் கையை நோக்கின்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் மட்டுமே. சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிளோட ஓவர். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க பவுலர் கண்ணன். ஓவர் இங்கே 9 ரன் ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சாண்டி. அவருக்கான செகண்ட் ஓவர். நேருக்கு நேரு கேப்பில் தான் போயிருக்கு ஃபீல்டர். அங்கே மிஸ்ஃபீல்ட். கண்டிப்பாக இங்கே மிஸ்ஃபீல்டில் மேட்சை மாற்றிடும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஃபீல்டர்ஸ். ஈஸி 2. ஏரி கமிட்டே நின்னாங்க. நேருக்கு நேரு கேட்கான சான்ஸான்னு பார்ப்போம். அங்கே கேட்ச் எடுக்க முடியாத காரணத்தினால ரன்னிங் பிடின். நல்ல த்ரோவும் கூட. ஈஸி 2. டைரக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் எழுந்திருக்கும் இங்கே. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டி இருந்த பந்து மிட் ஆஃப்ல நல்ல பந்து வீச்சு. நல்ல ஸ்டாப் பண்ணும் ஃபீல்டர். பால் குயிக்காக வந்துட்டாங்க. சாரி சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க. சரியாக கனெக்ட்ல மிடான்ல கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு அப் டு ஏக்கர். கேப்பில் தான் போயிருக்கு தரையோட தரையா. ஆனால் ஸ்டாப் இங்கே சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் தான் மேட்ச் போயிட்டுருக்கு. எப்போ வேணால் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக மாறலாம் கேப்பில். நல்ல ஸ்டாப். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க சாண்டி. தனக்கான 2 ஓவரையுமே கரெக்டாக பதிவு பண்ணி நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் 3 ஓவருக்கு 17 ஆடி இருக்காங்க. EKM சட்ன பொண்ணையா நல்ல லைனில் பிடிச்ச கால் இங்கே ஒய்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் 1 3
போன பால் ஒரு வெயிட் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு அப் டு ஆக்கிறீங்க பவுலர் வந்து கேப்பில் தரையோட தரையா பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் ஸ்டோன் சிச்சிட் கண்ட்ரி சரியான கனெக்ட் இருந்திருக்கு. அங்கே தரையோட தரையாக தான் போயிருக்கு. இல்லை நல்ல ஸ்டாப் இல்லை. 2 ஓட்டங்கள் மட்டும். கொஞ்சம் லேசி த்ரோ இங்கே ஈஸி 2 ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்த காரணத்தினால 2 ஸ்டோன் ஏறி நின்னாங்க. கமிட் ஆகி இந்த தடவை நல்ல ஒரு லைன் பிடிச்சாங்க. பொன்னையா டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் அடிக்கப்பட்ட முதல் போயிருக்கு. பவுண்டரி இந்த டோர்னமெண்டோட முதல் பவுண்டரி எடுத்து வந்திருக்காங்க தமிழ் பேட்ல இருந்து. கமிட்டியாக தான் நின்னாங்க. இந்த தடவையும் பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கு. பின்னாடி விக்கெட் ஆன காரணத்தினால பேக் டு பேக் 2 பவுண்டரியே பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இந்த பந்து நேருக்கு நேரு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள். ஃபீல்டர் ஒரு 6 ஒரு 4 விட்டு கொடுத்தாலும் பின்னாடி இந்த வந்து கம்பேக் டெலிவரி பொன்னையா. லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க பொன்னையா. குப்தூர் போட்டு ஸ்டார்ட்னா சண்முகம் கேப்பில் முதல் பாலே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியாத காரணத்தினால பவுண்டரி. இந்த இன்னிங்ஸில் வர 3வது 4 தமிழ் பேட்டில் இருந்து. நல்ல ஒரு அப் டு கம்பேக் டெலிவரி ஃப்ரம் பவுலர். நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர். ஸ்லாட்டில் இருந்த பந்து மிட் விக்கெட்ல நல்ல ஒரு அடி பவுண்டரிக்கான வாய்ப்பு. அதுவும் 4 பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ். நல்ல ஒரு ஸ்லோயருக்கான ட்ரை லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க. அங்கே பவுண்டரிக்கான வாய்ப்பா. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் ரன்னிங் முடி நல்ல த்ரோ கூட கீப்பர் மிஸ் பண்ணி 2ஆம் மாதிரி இருக்கு. ஈஸி 2 பெரிய சுத்துக்கு போனாங்க. பாடி அட்டாக்கான ட்ரை பவுலர் வந்து டாட் பவுல். ஸோ இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா ரமேஷ் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அங்கே டாஸ் பாலை மிஸ் பண்ணி விக்கெட்டும் இழந்து வெளியே போகிறாங்க. குயிக்காக இந்த ஓவரில் முதல் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க மிஸ்டேக்கில். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் இந்த தடவை நோ பால் அப்படியே கால் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் ப்ளஸ் நோ பால். இந்த பால் ஃப்ரீகிட் பால் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஃப்ரீகிட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு. ஃப்ரீகிட் பால் ஸ்லாட் இருந்த பந்து மிட் விக்கெட்ல கேப்ல தான் போயிருக்கு. அற்புதமான பந்து வீச்சு ஒரு நோ பால் போட்டாலும் ஃப்ரீகிட் பால் நல்லா போட்டுருக்காரு. அதனால கூட சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த தடவை சரியான கனெக்ட் இருந்திருக்கு. கவர்ஸ் திசையில 6 தான் நினைக்கிறேன். 6 தான் நினைக்கிறேன். 6 தன்வன் பேட்ல இருந்து ஒரு முதல் 6 வேல் பேட்டிங் கிளாசிக்கா இருந்துச்சு. கிளாசிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் தன்வன். ஸ்டெப் அவுட் பண்ணி குறுக்க லெக் திசையில் சரியான கனெக்ட் இல்லாத காரணத்தினால கேப்பில் தான் போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சரியான கனெக்டில் கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ கூட இங்கே சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளை பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி விக்கெட்டில் தரையோட தரையா நல்ல ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் 1 2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோ ஈஸி 2 இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே 56 டார்கெட்ன்ற இடத்துல உள்ள வந்திருக்காங்க. ஜிகே ஃபர்ஸ்ட் பால் இந்த முறை சென்சிபிள் பிளே கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் ஸ்டாப் இங்கே ஒரு ஓட்டம் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். சாண்டி நான் ஷேக்கில் மாணிக்கம் செகண்ட் ஒன் கட்டுக்கு போனாங்க. நல்லா இருந்து பிடிச்சாங்க பவுலர் இங்கே டாட் பவுல். ஸ்டார்ட் இருந்த பந்து சரியான கனெக்ட் இல்லாத காரணத்தினால தரையோட தரையா நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் அங்கே ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். ஏரி கமிட்டாகி நின்னாங்க. இந்த தடவை மாட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல டேக் அண்ட் குயிக்லி இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனா பொன்னையா கொண்டோனா ஒரு அப் டு ஹேக்கிங்லேருந்து திங்க பவுலர் இருந்து டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் இங்கே டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. பவுலர் அட்லாஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. டிகே செகண்ட் இன்னிங்ஸை முதல் ஓவர் 2 ரனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிகே கம்மியான ஸ்கோர் ஆடி நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவர்லேயே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். மீதமுள்ள 5 ஓவருக்கு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பவுல் நல்ல ஒரு அப் டு ஹேக்கிங்லேருந்து திங்க பேட்ஸ்மேன் ஏறி போனதை பார்த்து கரெக்டாக வாட்ச் பண்ணி பாக்ஸில் அடித்தாங்க. கமல் செகண்ட் பால்
இந்த தடவை ஏறி மறிக்க போனாங்க. பேக் டு பேக் நல்ல லெந்த பிடிச்சாங்க. உட்ல இருந்து டாட் போல். நல்ல ஒரு அப் டு சரியான கனெக்ட் இல்லை. அவுட் சைடு ஸ்டாப் கூட ஃபீல்டர் இங்கே சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள் ஸ்லாட்டில் இருந்த பந்து நேராக பவுலர் கைக்கு போயிருக்கு. டாட் போல். போன பால் ஒரு ஒயிட். ஸ்லாட்டில் இருந்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணாங்க. சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் தான் போயிருக்கு. நாலா ஸ்டாப் ஃபீல்டர் சிங்கிள் ஏறி கமிட் ஆகி மிட் விக்கெட்ல பெரிய ஆறுன்னு நினைக்கிறேன். 6 சாண்டி பேட்ல இருந்து 3 ரூபா. சாண்டி பேட்ல இருந்து 3 ரூபா. முதல் 6 பிக்கெஸ்ட் 6 கூட சொல்லலாம் இந்த இன்னிங்ஸ்ல. ஓவர் இந்த 6ஓட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்கோர் அடிச்சு போட்ட பந்து கரெக்டான பனிஷ் பண்ணிருக்காங்க. அங்கே புன்னையா பவுண்டரி. இங்கே புன்னையா பேட்ல இருந்து வர முதல் பவுண்டரி. நல்ல சென்சிட்டிவ் கேப்ல தரையோட தரையா அங்கே பால தொடர்த்தி இன்னும் போறாங்க. இன்னும் 2 ரன் பார்ப்போம். ரன்னிங் பிடியும் குயிக்கா இருந்த காரணத்தினால 2 நல்ல ஒரு லைன் லென்த் வச்சிருந்தாங்க. இந்த தடவை டாட் அம்பேஸ்கர் நோ பால் கொடுத்துருக்காங்க. டாட் இங்கே நோ பாலும் மாதிரி இருக்கு. ஸ்டப் நோ பால். நல்ல ஒரு அப்படியே கேரிங்க பால் இருந்து கேப்லாம் போயிருக்கு. டாட் பால் ஸ்ட்ராங் அடிச்சு போட்ட பந்து இந்த தடவையும் அடிச்சிட்டாங்க. அதுவும் நானான்னு பார்ப்போம். 6 நினைக்கிறேன். 6 பொன்னையா பேட்ல இருந்து ஒரு முதல் 6 தப்பான பாலை எல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணி பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பொன்னையா ஒரு ரன்ல ஸ்லாட்டில் இருந்த பந்து இந்த தடவை மிட் விக்கெட்ல சரியான கனெக்ட் இருக்கு. அங்க 6 பொன்னையா பேட்ல இருந்து இரண்டாவது 6 அதுவும் 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து குறுக்க அதுவும் 6 பேக் டு பேக். இங்க 3 6 ஹாட்ரிக் 6 பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னையா வெல் பேட்டிங். பொன்னையா வெல் பேட்டிங். இது ஓவர் கம்ப்ளீட்டட். இங்கே 36 ஆடி இருக்காங்க. 4th ஓவர் பஸ் 4th ஓவர் ஸ்டார்ட் பண்ண டிகே முதல் ஓவர் தனக்கான செகண்ட் ஓவர். நல்ல ஒரு அப்டே கேர் நேருக்கு நேரு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் நேருக்கு நேரு. ஃபீல்டர் கையை நோக்கி தான் நினைக்கிறேன். ஃபீல்டர் பாலை தடுக்க முடியாத காரணத்தினால பவுண்ட்ரி. இந்த டோர்னமெண்ட்டில் பொன்னையா ரெஸ்பான்சிபிளாக அவங்க டீம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு அப் டு ஏக்கர். அங்கே நேருக்கு நேரு குயிக்காக எடுத்தாங்க. ஹியூஜ் 6 ஆன் பார்ப்போம். கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கேட்சாக இருந்திருக்கும். மேட்ச் கேட்ச்னு நினைக்கிறேன். மேட்ச் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. பொன்னையோட கேட்சை ஈஸி டு ரன்னிங் பிட்வீன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி நேருக்கு நேரு. அங்கே 6 அதுவும் 6 பேக் டு பேக். இங்கே 6 பேக். இங்கே 6 பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னையா ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஃப்ரம் பொன்னையா வெல் பிளேனா. இந்த ஓவர் ஸ்லாட்டில் இருந்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி நேருக்கு நேரு. அதுவும் 6 இந்த 6ஓட இந்த மேட்சை வின் பண்றாங்க ரைசிங் ஸ்டார்ஸ். வெல் பிளேனா. ஒரே ஆளு ரெஸ்பான்சிபிளா மேட்ச் எடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொன்னையா மீதமுள்ள பந்துக்கு ஆடணும்னு நினைக்கிறேன். ஆடணுமா இந்த தடவை மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிங்கிளோட இந்த மேட்சை வின் பண்றாங்க ரைசிங் ஸ்டார்ஸ்.